ஒண்ணு கற்பனைனா இது கற்பனை கதைன்னு சொல்லிடுங்க, இல்லை இது ஒரு போராளியோட கதைனா என்ன போராளியோட கதைன்னு சொல்லுங்க. அதுல உங்களுக்கு சட்ட சிக்கல் இருக்கலாம், அந்த சட்ட சிக்கலை நீங்க தான் தீர்க்கணும். கங்காவுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் எனக்கு வந்து விடுதலை டூக்கும் அதே நிலைமை தான். ஆனால் இந்த கோர்ட்டு எல்லாரும் பாசிட்டிவா விமர்சனம் பண்ணேன், நான் இருக்கிறத விமர்சனம் பண்ணேன். என்னுடைய அனுபவத்துல சொன்னா படத்துல வந்து ஒரு ஏர்போர்ட்ல பயணிக்கிற படம் பல கோணத்துல பயணிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஒரு அழுத்தமான ஒரு பதிவுக்கு போயிருக்காங்க. படம் எதை பற்றி நகர்ந்து தெரியல, முழுக்க முழுக்க வெளியே செல்வேன் பெருமாள் வாத்தியார் அப்படி போயிடுச்சு. அப்போ அது நீங்க என்ன கேட்டா மலையர் மம்பட்டியார் மாதிரி ஒரு படத்தை எடுத்து போயிட்டு கழிக்க டபுள் பார்ட் 2 பார்ட் இருக்கு தேவையில்லை. தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசவிருப்பது அரசியல் மற்றும் திரைப்பட விமர்சகர் சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? விடுதலை 2 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பரபரப்பா வந்து பேசப்பட்டுட்டு வருது படம் வந்து. அதுவும் இல்லாம அரசியல் கருத்தை வந்து அவங்க சொல்லியிருக்கிறதாவும், அந்த அரசியல் வந்து பல விதமா சொல்லியிருக்கிறதாவும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பல கோணத்துல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பல கோணத்துல கொடுத்தா பல கோணமா தான் பேசுவாங்க, படம் ஒரு கோணமா இல்லைன்றதுதான் எனக்கு தெரிஞ்சு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எந்த ஒரு கோணம் இல்லாம ஒரு கோணலமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு நான் பார்த்த வரைக்கும். என்னன்னா பேசக்கூடிய ஒரு அரசியல், ஏதாவது ஒரு அரசியல் பேசணும். ஒன்று சாதி அரசியல் பேசணும், ஒன்னா வர்க்க அரசியல் பேசணும், ஏழை பணக்காரன்ற அந்த அரசியல் பேசணும், அல்லது சாதியை ஏற்றத்தாழ்வு பேசணும். இதனால நீங்க கேட்டா அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராவிட அரசியல் அது தமிழ் தேசிய அரசியல் உள்ள முரண்கள் பேசணும், இல்லை தேசிய அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்குள்ள முரணை பேசணும், அல்லது திராவிட அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்குள்ள முரண்களை பேசணும். இப்படி வந்து ஒன்று அரசியல் முரண்களை பேசணும், அல்லது சாதி ஏற்றத்தாழ்வை பேசணும், அல்லது வந்து ஏழை பணக்காரன்ற அந்த வர்க்க ஏற்றத்தாழ்வு பேசணும். இப்படி எதையுமே ஒருமுகமா பேசாம எல்லாத்தையும் பேசுறதுனால ஒரு என்ன சொல்ற ஒரு காம்போ பேக் மாதிரி இருக்கு, எல்லாமே சேர்ந்து. அதனால இந்த விமர்சனங்கள் வந்து வைக்கிறது வந்து இதாகும். ஒரு விஷயம் நம்ம பாருங்க, படம் வெற்றி அடையணும்ன்ற அந்த நோக்கம் வெற்றிமாறனுக்கு இருந்திருக்கலாம், அதுக்காக ஒரு சமரசம் செய்துட்டு இருக்கலாம். பட் எல்லா கோணத்தையும் சமரசம் அவங்க பண்ணதுனால சொல்லுவாங்க தெரியுங்களா, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சு யாருக்கிட்டையுமே நல்ல பேர் எடுக்க முடியல. அப்படிதான் இருக்கு பார்க்கும்போது. என்னன்னு கேட்டா வந்து ஒரு போராளி திருமணம் பண்ணிக்கும் போது ஏற்படக்கூடிய வந்து எதுக்காக ஒரு போராளி திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது அப்போ வந்து ஒரு போராளிக்கு குடும்பமும் வேணும்னு சொல்றாரு. குடும்பமும் ஒண்ணு பண்ணாதான் வந்து மக்கள் ஏத்துப்பாங்க, குடும்பமா இருந்தாதான் மக்கள் ஏத்துப்பாங்க. கண்டிப்பா அது உண்மையும் கூட தானே சார். அப்போ வந்து திருமாவளவன் வந்து இப்ப வந்து மக்களுக்காக போராடுறாரு. அவரும் தான் நேற்று படம் பார்த்திருக்கிறாரு, அவரும் தான் திருமணம் பண்ணிக்கல. இன்னும் எவ்வளவு பேர் கடந்த காலத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கு கம்யூனிஸ்டுகளே வந்து பல பேர் வந்து திருமணம் பண்ணிக்காம வந்து வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு புரட்சி மதிப்பிடுற மாதிரி இருக்குல்ல, மக்கள் அவங்க ஏத்துக்கலையா சொல்லுங்க. அதாவது அவங்க புரட்சி காமராஜர் வந்து கல்யாணமே பண்ணிக்கவே இல்லை, அவர் தான் எனக்கு பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அப்போ அவர் மக்கள் சொன்னாங்களா, இவர் என்ன குழந்தையா குட்டியா, இவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க படுற கஷ்டங்கள்லாம் தெரியுமான்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சமாதான வார்த்தைகள் தானே தவிர, திருமணம் ஆனாலும் அவங்க வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியும், திருமணம் ஆகலனாலும் அவங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியும். ஸோ அது ஒரு முரண், அந்த இடத்துல ஒரு முரண் இருக்கு. அது மாதிரி இருக்கு. திராவிட இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு, நாங்கெல்லாம் வந்து தண்டவாளத்தை தலையில படுத்தினால்தான் நீங்க வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்க முடியும்னு அவர் சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு முரண் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அதே அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் திராவிட இயக்கத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு அவர் சொல்லக்கூடியது. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தலைமைச் செயலர் பேசுறாருன்னு கேட்டா, இங்க வந்து ஒரு சுரங்கம் வரும்போது உங்களுக்கு அதனால பலன் தானே சொல்லும் போது பாத்தீங்கன்னா உடனே அதுக்கு வந்து அவர் வந்து அப்படியா சுரங்கம் வருதா அப்படின்ற மாதிரி, சுரங்கம் கொண்டு வந்துடலாமா அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முரண். அதாண்டி வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஏதாவது ஒரு நேர்கோட்டுல பயணிக்கிற மாதிரி இல்லை. ரெண்டாவது கேட்டா நீங்க டிஸ்கிளைமர் போடும்போதே கேட்டா இது வந்து தனி மனித வாழ்க்கை, அதாவது ஒரு போராளியோட கதை இல்லை, இது உங்களுக்கு கற்பனைன்னு சொல்லிட்டீங்க, கற்பனை கதை அப்படின்னு நீங்க சொல்லிட்ட பிறகு அதுக்கு பிறகு வந்து அதுல இன்னொரு வரி வரும்போது கேட்டா நிஜ சம்பவங்கள் உங்க நினைவுக்கு வந்தா, இந்த இருக்க சம்பவங்கள் உங்க நினைவுக்கு வந்தா, நிஜ சம்பவங்களை நினைவுபடுத்தினா அது வந்து தற்செயலா நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு சமரசம் இருக்கு. ஒண்ணு கற்பனைனா இது கற்பனை கதைன்னு சொல்லிடுங்க, இல்லை இது ஒரு போராளியோட கதைன்னா என்ன போராளியோட கதைன்னு சொல்லிடுங்க. அதுல உங்களுக்கு சட்ட சிக்கல் இருக்கலாம், அந்த சட்ட சிக்கலை நீங்க தான் தீர்த்துக்கணும்.
அப்போ அதுக்காக வந்து ஒரு போராளியோட கதையை எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அங்க இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், இந்த நாவல் வந்து கொஞ்சம் எடுத்தேன், அந்த நாவல் வந்து கொஞ்சம் எடுத்தேன் சொல்லிட்டு போட்டு ஒரு காம்போ பேக்கா கொடுத்தீங்கன்னா மனசை ஒட்டாம போகுது. படம் தோல்விக்கு காரணம் அதுதான். சொல்லலாம் படம் வந்து ஓட வைக்கிறதுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்காங்க தவிர படம் போகல. ஏன் போகல? இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆன முசாஃபா ஓடுது. ஏன் ஏன் உங்க படம் ஓடல? ஸோ அங்க முரணு. இப்ப ஓடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் அதாவது அதாவது வெற்றிமாறன் அவருடைய கோணத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லுவேன் ஓடாதுன்னு சொல்றதுன்னா ஒரு சுமாரா போயிட்டு இருக்குன்றதுதான் பார்வை. நாம ஓடாதுன்னு கேட்டா நம்ம மிகப்பெரிய வெற்றி எதிர்பார்ப்போம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து விடுதலை ஒன்றை வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்ச அந்த எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா படி இது படம் இல்லை அப்படின்றதான் நம்ம பார்த்துக்கிறோம். வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல ரிசல்ட் தெரியும். என்னதான் நீங்க இப்போ ஒரு விஷயம் நல்லா பண்ணி கங்குவா படம் ஓடல, எல்லாரும் என்ன சொன்னாங்க? நீங்க சொல்லுங்க. எல்லாமே இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து எதிர்மறை விமர்சனம் பண்றாங்க, அதனாலதான் அந்த படம் ஓடல அப்படின்னு சொன்னாங்க. கங்குவாவுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இன்னைக்கு வந்து விடுதலை 2க்கும் அதே நிலைமை தான். ஆனால் இப்போ வந்து கேட்குற எல்லாரும் பாசிட்டிவா விமர்சனம் பண்றாங்க. நான் இருக்கிறத விமர்சனம் பண்றேன். நான் நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கே நான் போகவே இல்லை. படத்துல என்ன இருக்கோ அதை நான் சொல்றேன். என்னுடைய பார்வையை நான் பதிவு வைக்கிறேன். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் படத்தை வந்து எல்லாரும் பெரும்பாலானவங்க பெரும்பாலும் என்ன சொல்லப்போனா இவங்களால் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே பணம் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து வந்து இவங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் சொல்லி நிறைய பேரை வச்சு அரசியல் கட்சிகள்லாம் கூட விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க. பலரும் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் முடிவு பண்றாங்க. அதனால இதுல வந்து விமர்சனங்கள் எதிர்மறை விமர்சனங்கள் வர்றது வந்து இயற்கையாவே வரும். இந்த எதிர்மறை விமர்சனங்கள்னால படம் ஓடலையா? யூடியூப்ல போய் எதிர்மறை விமர்சனம் பண்றாங்க அதனால படம் ஓடலைன்னா கிடையாது. அதுவும் கிடையாது. அதுவும் நான் சொல்ல மாட்டேன். நேர்மறை விமர்சனம் பண்றாங்க அதனால படம் ஓடணும் அதுவும் கிடையாது. மக்கள் படம் பார்க்கிற மக்கள் வந்து முடிவு பண்றாங்க. முதல் சொல்ல உங்களுடைய இயக்குனர் நடிகர்கள் அது சம்பந்தப்பட்டவங்க வந்து ஃபேன்ஸ் போவாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து நீங்க வந்து ஒரு தீர்மானம் முடிவு பண்ணிட்டு நல்லா பார்த்துன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க வந்து எப்படினாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த நாள் நீங்க வந்து படத்தை நீங்க பார்க்கணும். அடுத்த நாள் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்க போய் அக்கம் பக்கத்துல வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுவாங்க இந்த படம் போலாமா எனக்கு பரவாயில்ல தெரியும். கண்டிப்பா இது வந்து ஒரு தனி மனிதனுடைய இப்போ ஒரு படத்தை பத்தி கருத்து சொல்லணும் அப்படின்னா அது தனி மனிதனுடைய விருப்பம் அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பா இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரியான கருத்து இப்ப நீங்க சொன்னீங்க பல கோணம் நீங்க சொன்ன மாதிரி பல கோணம்ன்றது வந்து கோணலும் மாணலுமா எடுத்திருக்காங்க. அடிப்படையில் நான் சொல்றேன் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பத்தி எனக்கு முழுசா நான் உருவாக்கியிருக்கேன். அதனால எனக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பத்தி தெரியும். தமிழ் தேசியத்தை பத்தி முழுசா உருவாக்கியிருக்கேன். தேசிய அரசியலை பத்தி எனக்கு பார்வை இருக்கு எனக்கு தெரியும். ஸோ என்னுடைய அனுபவத்துல சொன்னீங்கன்னா படத்துல வந்து ஒரு நேர்கோட்டுல பயணிக்கிற படம் பல கோணத்துல பயணிச்சு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஒரு அழுத்தமான ஒரு பதிவை கொடுக்கவே இல்லை. நான் சொன்னேன் காட்சிக்காக படத்துக்காக உழைச்சிருக்கலாம், நிறைய வேர்வை செஞ்சுக்கலாம், ரத்தம் செஞ்சுக்கலாம், பணம் செலவு பண்ணிக்கலாம். ஆனால் படத்தை வந்து எப்படி கிட்ட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது முக்கியம். நீங்க உருவாக்குறது வந்து நான் சொல்றேன் உருவாக்குறதை விட உருவாக்குறது நீங்க உழைப்பு நிறைய போட்டலாம். பட் அதை கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்றது இருக்குல்ல, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அதுதான் வந்து அப்போ வந்து பார்த்தா உழைப்பு தேவையில்லை, முழுக்க உங்களுடைய அறிவு தான் தேவை. இத ஒரு படைப்பை நம்ம உருவாக்குறதுக்கு எல்லாம் 24 கிராஃப்ட் ரெடி. இந்த ப்ராடக்டை உருவாக்கி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நீங்க மார்க்கெட்டிங் இருக்குல்ல. இப்போ நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் கிளாஸ் மார்க்கெட்டிங். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 பேர் வச்சு படம் நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிறது வந்து அது வந்து அந்த மார்க்கெட்டிங் இல்ல. நீங்க படம் தயாரிக்கும் போதே நீங்க அந்த மார்க்கெட் பண்ணணும். படத்தை கொண்டு போய் மக்கள் மனசுல திணிக்கிறது, கொண்டு போய் வைக்கணும்ல. அப்ப அந்த மக்கள் அது உள்வாங்கன்னா படம் நல்லா இருந்தா உள்வாங்க. படம் சரியில்லைன்னு சொன்னா நீங்க வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வாமிட் மாதிரி வெளியே வரும். கண்டிப்பா அப்படிதான் நான் பாக்குறேன். கேட்டா ஏன் வந்து விடுதலை 1 ஏன் போச்சுன்னு கேட்டா அங்க 2-3 விஷயம் பிரதானமா பார்க்கப்பட்டது. முதல் விஷயம் வந்து சூரிய வந்து ஒரு காமெடியா இருக்கு, கதாநாயகனா இருக்காரு. பார்வை அவர் எப்படி நடிக்கிறாரு அவர் ஃபுல்ஃபில் பண்ணாரு. உண்மையா அந்த படத்துல வந்து சூரிய வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் அவரு தான் கரெக்டா இருப்பாருன்ற அளவுக்கு கொண்டு வந்தார். அது அதாண்டி வந்து விஜய் சேதுபதி இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு வந்து கரெக்டா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கரெக்டா இல்லைன்றத விட என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் மேல உள்ள பார்வையெல்லாம் மாறுது இல்லப்பா. இப்ப திறமையான கலைஞர் நான் இல்லைன்னு சொல்ல. அவர் பிக் பாஸ்ல வந்து வந்துட்டாரு. பிக் பாஸ்ல வந்து நம்ம வந்து நம்ம அடிக்கடி அவரை பாக்குறோம். மகாராஜனும் பெரிய ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெரிய ஒரு கேப் இருந்து இந்த ஹிட் கொடுத்தா நம்ம
தினமும் அவரை பார்க்கலாம். ஸோ அது ஒரு காரணமா இருக்கலாம். அதுதான் கேட்டா அந்த படத்துல வந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா என்னவா சித்தரிச்சிருக்காரு கேட்டா வெவ்வேறு வடிவங்கள்ல அவர் காட்சி அளிக்கிறார் படத்துல. கண்டிப்பா ஒரு வாத்தியாரா ஒரு இருந்து வாத்தியாரா இருக்கிறாரு, ஸ்கூல் வாத்தியாரா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு போராளியா மாறும்போது 3 விதமான சேதுபதியை நம்ம அங்க பார்க்கிறோம். அந்த இருக்கிற 2.5 மணி நேரத்துல நீங்க எந்த சேதுபதியை நம்ம நினைவு வச்சுக்க முடியும்? இதுக்கிடையில வந்து அடிக்கடி இல்லாம ஒரு ஒரு 3-4 சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய சூரியன் நம்ம நினைவு வச்சுக்கணும். முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட்டே நம்ம நினைவு வச்சுக்கணும். இந்த படத்துல பேசக்கூடிய வசனங்கள் வந்து எல்லாமே தத்துவார்த்த வசனங்கள் எல்லாமே நீளமா இருக்கு. அதை நம்ம நினைவு வச்சுக்கிறோம். அடிக்கடி வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் அதையும் நம்ம நினைவு வச்சுக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை முக்கியமான கதாபாத்திரங்கள் அங்க இருக்கு, எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க. அதுல வந்து ராஜீவ் மேனன் சீஃப் செக்ரட்டரி, அவர் வந்து முக்கியமான ரோல். அவரை நம்ம வந்து மின்சார கனவு எடுத்த இயக்குனர், பெரிய இயக்குனர், சரிங்களா? அவர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கலெக்டரா வரக்கூடிய வந்து சரவண சுப்பையா, அவர் சிட்டிசன் படம் வந்து டைரக்ட் பண்ண டைரக்டர், அவர் கலெக்டரா நடிக்கிறாரு 2. அதுக்கு பிறகு வந்து இளவரசர், அவரும் வந்து பல படங்கள் நடிச்சிருக்காரு. முக்கியமா அவர் வந்து துணை இயக்குனரா இருந்து பல படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் அமைச்சர். அந்த 3 இது வந்து ஒரு அறைக்குள்ள நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து கௌதம் மேனன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாலாஜி சக்திவேல் வந்து அட்வொகேட்டா வராரு. அவர் வந்து கல்லூரி காதல் படங்கள்லாம் எடுத்த பெரிய இயக்குனர். எல்லாமே மிகப்பெரிய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட வச்சு அவ்வளவு பெரிய ஜாமான் வச்சுட்டு நீங்க அவங்கள எல்லாரும் கரெக்டா பயன்படுத்தணும்ல. பயன்படுத்தலன்றீங்க? ஆமா, பயன்படுத்த என்னதான் வந்து கொஞ்சம் ராஜீவ் மேனன் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரோல். அவரை வந்து ரொம்ப வாய்ப்பு கொடுத்த மாதிரி இல்ல. அதே மாதிரி சரவண சுப்பாயும் வந்து அவருக்கும் இல்லை. பாலாஜி சக்திவேல் வந்து வழக்கறிஞர் சொன்னாங்க, அவர் எங்கேயுமே போகவே இல்லை. வழக்கறிஞர்னா வழக்கறிஞர்கிட்ட வந்து அட்லீஸ்ட் வந்து வழக்கறிஞர்னா ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு வரக்கூடிய ஒரு காட்சி நம்ம காட்டணும் இல்லையா? ஒரு டேபிள் போட்டு உட்காந்துட்டு நாங்க வழக்கறிஞர் சொன்னா போதும். கண்டிப்பா அவர் வந்து கேஸ் கட்ட எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும். கடைசியில மழையில நினைச்சு அவரை கைது பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, கைது பண்ணும்போது கூட கட்ட எடுத்துட்டு போறாரு. கட்ட எடுத்துட்டு மழையில வந்து தலையில வச்சுட்டு கட்டு வச்சுட்டு போறாரு. அப்பதான் சொல்றது இவர் வந்து அந்த டேபிள் விட்டு நகர்றாரு. ஸோ சரவண சுப்பையா வந்து ஒரு கலெக்டர். ஸோ அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்ல அவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியோ இல்லை அவங்க எடுத்து வெளியில வர மாதிரியும் ஒரு காட்சி இல்லை. சீஃப் செக்ரட்டரி யாரு, ராஜீவ் மேனன், அவர் எதா இருக்கு எல்லாமே ஒரு ஹால்லையும் ஒரு சேர்லையும் போட்டு உட்கார வச்சுட்டு நீங்க படத்தை ஓட்டீங்கன்னா எப்படி? கண்டிப்பா நீங்க மத்ததெல்லாம் வந்து போராளிகள் வந்து காட்டுல போறீங்க, இவ்வளவு மெனக்கெட்டு காட்டுல ஷூட்டிங் பண்ணிருக்கீங்க. ஸோ இது வந்து அது காட்சி அமைப்புகளே பதிவாகலன்னு சொல்லலாம். மக்கள் மனசுல வந்து பதிவாகல. இப்போ வந்து ஒண்ணு வேணாம், ஒரே ஒரு பெண் நடிக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா நடிக்கிறதுக்கு அவங்களுதான் வாய்ப்பு இருக்கு, மத்தவங்க யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு வந்து மஞ்சு வாரியர், அவங்க மஞ்சு வாரியர் எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. அவங்க என்ன பண்றாங்கன்னு கூட தெரியல. அவங்களும் பெண் போராளியா இருக்காங்க. பண்ணையார் வீட்டுல இருந்துட்டு எங்க போராளி, அவங்க என்ன பண்ணாங்க, போராளியா இருந்து என்ன செஞ்சாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அதாவது எங்க பெண்களா இருந்து ஒரு பண்ணையார் குடும்பத்துல வளர்ந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து சரோஜா தேவி பண்ணது, லதா பண்ணது, இன்னும் பல நடிகைகள் பண்ணிட்டாங்க. பண்ணையார் இருப்பாரு, அந்த பண்ணையாருடைய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணையாருக்கு எதிராகவே இருக்கும். அவர் யாரை எதிர்த்து புரட்சி பண்ணாரோ அவரை வந்து காதலிக்கும். இதுல அதானே இருக்கு. அவங்களுக்கு என்ன ரோல் இருக்கு? அவங்க சொல்லலாம், நான் முதல் கணவன் டைவர்ஸ் பண்ணிட்டேன், அவங்க தலைமுடியை பிடிச்சு அடிச்சான், நான் வந்து முடியை கட் பண்ணிட்டேன், இது புரட்சி அல்ல. இதை தாண்டி பெண்ணியம் பேசணும்னா எவ்வளவு பேச முடியும். இதுவும் இப்போ அந்த அவங்க சொல்ல வர கருத்தும் பெண்ணியம் தானே பேசுது. நான் சொல்ல கேட்டா இதை தாண்டி இன்னும் எவ்வளவு இருக்குன்ற. இது ஒரு விஷயம் இல்ல, ஒரு தனி மனிதனை தானே நீங்க எதுக்கு போராடுறீங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியாருடைய மனைவி இயக்கமாவே போராடி இருக்கிறாங்க, இயக்கத்தை முன்னெடுத்து நடத்திருக்கிறாங்க. நெல்சன் மண்டேலா 20 வருஷம் ஜெயில வச்ச போது அந்த இயக்கத்தை வளர்த்தது யாரு? வின்னி மண்டேலா. நீங்க வந்து ஒரு கணவன் கல்யாணம் ஒரு கணவன் வந்து தலைமுறை பிடிச்சி எடுத்தா, அதனால நான் அவனுடைய ஏன்னா நம்மளுடைய வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த வீக்னஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. பெண்களுக்கு வீக்னஸ் பெண்களே ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் எல்லாரும் ஒரு 10 பேர் அதை கிராப் பண்ணிருக்கணும். பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அந்த முடிய எவ்வளவு வச்சுக்கணும், 3 அடியில வச்சுக்கணுமா, 2 அடியில வச்சுக்கணுமா, 1/2 அடியில வச்சுக்கணும், 1 அடி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கணும்னா ஒரு மனுஷன் கையை வச்சு அடிக்க முடியாதா? தலைமுடியை பிடிச்சுதான் அடிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல வீக்னஸ் இருக்கும் இல்லைங்களா? ஒரு மனிதனுக்குள்ள வரக்கூடிய கற்பனைகள் இதெல்லாம். ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கணும்னு ஒரு ஆண் முடிவு பண்ணான்னா அவன் கையை பிடிச்சு அடிக்க முடியாது. அப்ப கையை வெட்டிடுவீங்களா? சொல்லுங்க.
அதான் இதுதான் சொல்றேன். இதுக்குதான் நான் சொல்றேன்னா, நீங்க பெண் சோதனை பத்தி பேசணும்னா நீங்க வந்து பெண் கல்வியை நீங்க சொல்லணும். எனக்கு ஒரு படிக்காதவங்களை பிடிச்சி எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவன் பிடிச்சி வந்து எப்பவுமே என்ன அடிச்சுட்டே இருந்தான், அவன் படிக்காதவங்கள என்னால வந்து பயணிக்க முடியல, அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா அவன் தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படி கூட சொல்லணும், தப்பு இல்லை. நான் என்ன திருமணம் பண்ணிக்கிறோம் படிச்சவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், படிக்காத காட்டு முன்னாடியா இருந்தான், பிடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சா அவனும் வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படி சொல்லணும். அதை விட என் தலைமுடி பிடிச்சிருந்தா நான் கிராப் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன். அது அவனுக்காக ஏன் நீங்க கிராப் பண்ணணும் நான் கேட்கறேன். அவன் தலைமுடி பிடிச்சி அடிச்சா அதுக்காக நீங்க உங்களுடைய முடியை நீங்க இழந்துருவீங்களா? கையை பிடிச்சி அடிச்சா நம்ம கையை வெட்டிப்பீங்களா? சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் அதுல நுண்ணிப்பா கவனிச்சோம் அப்படின்னா மறுமணம். அந்த காலத்துல எல்லாம் மறுமணம் பண்ணலாம். நான் சொல்றேன் மறுமணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல, மறுமணம் பண்ணிக்கலாம். ஆனா அது சொல்லப்பட்ட காரணம் தான் நான் சொல்றேன். சொல்லப்பட்ட காரணம் தான் நான் சொல்றேன். அது தாண்டி அதை வச்சு மையப்படுத்தி ஒரு வசனம் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து தலைமுடி பிடிச்சிட்டேன்னா நான் எதுக்கு இப்ப உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த இடத்துல காதல் தன் கணவன் தன் காதலை சொல்லும் போது அங்க முடி தேவைப்படுது. அப்ப நீங்க அதை ஏற்றுக்கீங்க. அப்போ நான் அதுதான் சொல்றேன், அன்பா இருந்தாலும் இல்ல வந்து ஆணவத்தோடு இருந்தாலும் அந்த முடியை பிடிச்சி இருக்கிறத ஒரு பாயிண்டா பண்ணாதீங்க. நீங்க முடியை பிடிச்சிட்டா அவனுக்கு அடிக்கிறானா நீங்க திருப்பி அடிச்சா சொல்லுங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து துன்புறுத்தலாம் பதிலுக்கு அவனை வந்து நாங்க சொல்றாங்க சில வார்த்தைகள் சொல்றாங்க, அதை சொல்லுங்க. ஆனா தலைமுடி பிடிச்சிட்டு நான் தலைமுடியை வெட்டி நான் கிராப் பண்ணிக்கிட்டோம் சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு எனக்கு அது எனக்கு ரொம்ப அர்த்தமா தெரியுது. என் தலைமுடியை வச்சுக்கிறோமா வேணாமான்றது வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு ஆண்கள் முடிவு பண்ற மாதிரி ஆயிடும்ல. கண்டிப்பா தலைமுடியை வச்சுக்கிறோமா வேணாமான்னு அப்போ வந்து அவன் தலைமுடியை கைவிச்சோன்னா நீங்க தலைமுடியை கண்டு கிராப் பண்ணிப்பீங்க. தலைமுடியை பிடிச்சி இழுத்தாடி அடுப்பா எப்ப பார்த்தா தலைமுடியை பிடிச்சி நான் கையை வெட்டிட்டு சொன்னீங்கன்னா அதை வந்து ஏற்றுக்க முடியும். அதுவும் வன்முறை தான், இருந்தாலும் அது வந்து ஏற்றுக்க முடியும். ஆனா அதுக்காக நான் முடியை குறைச்சிட்டு சொன்னேன் செருப்புக்காக காலை உடைச்சுன்னு சொல்ற மாதிரி இல்லை, அது அந்த ஏற்புடையதா இருக்கு. சரிங்க சார். இப்ப விடுதலை 1 விடுதலை 2 ரெண்டும் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ எது நல்லா இருக்கு? விடுதலை 1ஓட விடுதலை 2 வந்து கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கனெக்ட் ஆகுது மனசு. அதாவது ஸ்டார்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் சொல்றேன் அவர் வந்து பெருமாள் வாத்தியாரை கைது பண்ணி கொண்டு போறாங்க, அதெல்லாம் கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த வந்து பிளாஷ்பேக்ல இவரு ஒரு பக்கம் பிளாஷ்பேக் சொல்றாரு, அதுக்கப்புறம் வந்து சூரிய ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு, கன்ஃபியூஸ் ஆகுது ரெண்டு சைடு. ஒரு சிக்ஸாக்கா ஒரு சில இடத்துல சிக்ஸாக்கா போகுது, எது எதோட கனெக்ட் ஆகுதுன்னு புரியல. இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு காட்சி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா கூட நின்று போட்டோ இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு நம்ம பாக்குறோம். ஒரு காட்சியில வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரு போஸ் வெங்கட் இறந்துட்டாரு, இறந்து போறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு காட்சியை காட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா போஸ் வெங்கட்டும் வந்து பண்ணையாரெல்லாம் உட்காந்து மீட்டிங் போடுற மாதிரி. இப்போ இறந்து போன ஒரு கேரக்டர் வந்து மீண்டும் அந்த இடத்துல இன்னொரு காட்சியில பார்க்கும்போது அது ரொம்ப முரணா இருக்கு. அப்ப அந்த இடத்துல கத்திரி போட்டதுல வந்து ஏதோ சிக்கலா இருக்கு. இவங்களுக்கு நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துட்டு கத்திரி போட்டிருக்காங்கன்றது தெரிய வருதுல்ல. ஒரு காலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல் பார்ட்ல வந்து வேல்ராஜ் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்கு. முதல் பகுதியில வேல்ராஜ் கேமராமேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து போலீஸ் வராரு, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜமீனா வராது. சோ இந்த மாதிரி நிறைய சொதப்பல்கள் வந்து நிறைய தடுமாறி இருக்கிறாரு வெற்றிமாறன். வெற்றிமாறன் படத்துல தடுமாற்றமே இருக்காது. அது வந்து உண்மையை எல்லா படமுமே நான் சொல்றேன். இதுல வந்து இப்படி ஒரு வந்து வன்முறை காட்சிகளுக்கு வந்து பஞ்சம் இல்லாம கொடுத்திருக்காரு, அது வேற. ஆனா தடுமாற்றம் நிறைய இருக்கு. இந்த டைரக்ஷன் சரியில்லை, ஏதோ ஒரு ஏதாவது ஒரு போட்ல பயணிக்கணும்ன்ற அந்த ஒரு இலக்குல இல்லாம இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், வேங்கைச்சாமின்ற ஒரு நாவல்ல இருந்து ஒரு பகுதியும் துணைவன்ற ஒரு கதையில இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதுக்கு பிறகு வந்து புலவர் கலியபெருமாளுடைய வாழ்க்கை வந்து ஒரு பகுதி எடுத்து போட்டு இவர் கொஞ்சம் அதை வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போது அப்போ ஒரு காம்போ ஆயிடுச்சு. அப்போ இத வந்து நீங்க வந்து சொல்ல வந்தது என்ன? இப்ப நீங்க வந்து ஒரு முழுக்க ஒரு போராளியோட கதையை சொல்றீங்களா, அல்ல திராவிட அரசியலையும் வந்து தமிழ் தேசிய அரசுக்குள்ள முரண்களை நீங்க சொல்றீங்களா, இல்ல தேசிய அரசியலுக்கும் வந்து இங்க மாநில கட்சிகளான திராவிடம் தமிழ் தேசிய கட்சிகளோட முரண்பாட்டை சொல்றீங்களா? எதுவுமே கிளாரிட்டியே இல்ல. படம் எதை நோக்கி நகர்ந்து தெரியல. முழுக்க வெளியே சேதுபதி பெருமாள் வாத்தியார் அப்படி போயிடுச்சு. அப்ப அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா மலையர் மம்பட்டியார் மாதிரி ஒரு படத்தை எடுத்து போயிட்டே இருக்காங்க. டபுள் பார்ட் 2 பார்ட் எதுக்கு தேவையில்லை? மலையர் மம்பட்டியார் மாதிரி ஒரு கதை ஜமீன்களை எதிர்த்து ஆதிக்க சக்திகளை எதிர்த்து ஒரு படம் பண்ணிட்டு போயிடலாமே. கடந்த காலத்துல எல்லாரும் அதான பண்ணாங்க. விஜயகாந்த் நடிச்சிருக்கிறார் கரிமேடு கருவாயின் ஒரு படத்துல, அதே மாதிரி வந்து மலையர் மம்பட்டியார் வந்து தியாகராஜர் நடிச்சிருக்கிறாரு. இன்னும் பல படங்கள் இருக்கு. ராபின்ஹுட் கதைகள் நிறைய கதை, சேவலப்பெரி பாண்டி இருக்கு, இது மாதிரி பல கதைகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து
நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தத்துவத்தை நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா அந்த கோட்டையை பயணிக்கலாம். வெற்றி தோல்வின்றது ரெண்டாவது விஷயம். கண்டிப்பா. அப்ப நீங்க வெற்றி அடையணும்னு சரி, அதுக்காக நீங்க எடுத்த முயற்சி வெற்றி அடையணுன்றதுக்காக இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பேசி எடுத்தது கடைசியில் எல்லாத்தையும் கெட்ட பேர் தானே. இப்ப திருமாவளவன் எப்படி அந்த வசனத்தை ஏற்றுப்பாரு? திருமாவளவன் தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு உடனே எனக்கு கல்யாணம் பண்ணிப்பாரா நாளைக்கு? இப்ப திருமாவளவன் சாரும் நேத்து பாத்துருக்காங்க இல்லையா, பாத்துட்டு அவருடைய இது என்ன ஃபீல் பண்ணுவாரு இந்த வசனம் வரும்போது? குடும்பத்தோட இருந்தாதான் மக்கள் ஏத்துப்பாங்க, இல்லைன்னா மக்கள் இப்படி கேட்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது விலைவாசி அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? அப்படி இல்லை. அதுதான் நீங்க கேட்டா திராவிட அரசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் அந்த பதிவை முன் வச்சிருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான எந்த ஒரு பதிவையும் அவர் முன் வைக்கலையே. இப்போ படத்தை கூப்பிட்டு வச்சு காட்டுறீங்க, அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவான கருத்துக்கள் இருந்தாவோ அதுதான் சொல்ல முடியும். அதுதாண்டி அவரு என்னப்பா நீ இந்த படத்தை இந்த மாதிரி சீர் வச்சு முரண்கள் நிறைய இருக்குன்னு அவருக்கே தெரியும். பல முரண்கள் இருக்குன்றது வந்து ஒரு ஒரு பொது வாழ்க்கை இத்தனை வருஷம் பயணிக்கிற அவருக்கு தெரியும். ஆனா அது எப்படி பேச முடியும்? அங்கதான் நீங்க பாத்தீங்களா பேட்டி கொடுக்கும்போது வந்து வெற்றிமாறன் எழுந்து ஓடுற மாதிரி இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா அவர் வந்து வேண்டாம் வெறுப்பா உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தாரு. யாரு? விஜய் சேது பாத்துருப்பீங்க. நான் ஒன்றும் மிகைப்பட்டு சொல்றேன், எடுத்து பாருங்க, மறுபடியும் பாருங்க வேண்டாம். இவர்கிட்ட எழுந்து ஓடுறாரு, நீங்க உட்காருங்கன்றாரு. அவர் விஜய் சேதுபதி கேட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து வேண்டாம் வெறுப்பா வந்து ஏண்டா வந்து உட்கார்ந்தோன்ற மாதிரி அவரு உட்கார்ந்துருக்காரு. இவர் வேற வழி இன்னும் சரி படம் பார்த்துட்டாரு, ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனோம், இல்ல படம் நல்லா இல்லைங்க இது பிளாப் அப்படியே சொல்லுவாரு. படம் வந்து நீங்க ஒரு மேக்கிங்ல இப்ப நான் தான் சொல்றேன், ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டெட்னுவாங்க. இங்க பேஷன் டெட் தப்பிச்சுட்டாரு சரிங்களா, அப்படி குத்து பலமா வந்து எப்படியோ தப்பிச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆபரேஷன் ஃபெயிலியர். ஆனா அப்படி என்ன சொல்லுவாங்க, ஏதோ கடவுள் புண்ணியத்துல பொழைச்சிட்டாருங்க. எப்படியோ இந்த டாக்டர் ஒழுங்காவே ஆபரேஷன் பண்ணல, ஆனா எப்படியோ தெரியலங்க அவர் வந்து பொழைச்சிட்டாருங்க, அவருக்கு லக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? பொழைச்சிட்டாரு அந்த மாதிரி கேட்டா ஒரு படம் சுமாரா ஓடிடுச்சு, அவ்வளவுதான். ஓட வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு. இல்லைன்னா படம் வந்து நிச்சயமா சொல்றேன். அது மட்டும் நான் சொல்றது ஏன் விடுதலை ஒண்ணுன்னா ஒரு எதிர்பார்ப்போடவே கொண்டு போனாங்க அந்த 2.5 மணி நேரம். கடைசி கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க, கடைசியில் என்னதான் நடந்தது? சுட்டு கொண்டுட்டீங்க, அதுக்கப்புறம் ஜீப்பை கொண்டு போய் ஏத்திட்டீங்க. அந்த ஜீப் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. இன்னும் அப்படியாவது சொல்லுங்க. என்ன கேட்டா 3வது பார்ட்ல சந்திப்போனாலும் சொல்லுங்க, இல்ல வந்து சூரிய எங்கதான் போறாருன்னு சொல்லுங்க. யூனிஃபார்மோட தான் போறாரு, அவரும் யூனிஃபார்மும் கழட்டல, அவரும் போறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்க என்னதான் அந்த ஜீப் கீழே விழுந்துச்சா வேலையா, இல்ல நம்ம போய் தள்ளி விடணுமா, இல்ல நம்ம காப்பாத்தணுமா, எதையாவது சொல்லணும்ல. ஆடியன்ஸ் எல்லாம் ஓடி போய் நீங்க காப்பாத்துங்க, அந்த ஜீப்பை தள்ளி விட்டுருங்க, இல்ல காப்பாத்துங்க. அப்ப பார்ட் 1ஓட பார்ட் 2 கனெக்ட் ஆகல அப்படிதானே? கனெக்ட் ஆகுது, ஸ்டார்டிங்ல கனெக்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் அது வேற பாதையில போயிட்ட மாதிரி. ஏன்னா சூரியும் முழுமையா பயன்படுத்தி, இப்ப நீங்க சொல்லுங்க, சூரிக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு காதல் காட்டினாங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னாச்சு, அது அது எங்க இருக்கு, அதோட இவர் சேர முடியுமா, இடையில வந்து ஏதாவது தொடர்பு இருக்கிறாரா இல்லையா, எதுவுமே எனக்கு தெரியாம போயிடுச்சு. இல்ல ஒரு காட்சியில நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறேன்னு கூட அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த பேச்சே இல்லை. ஸோ எல்லாமே இங்க வந்து ஒரு சில காட்சிகள் வந்து திணிக்கப்பட்ட மாதிரியான பல காட்சிகள் திணிக்கப்பட்ட படம் வந்து எனக்கு வந்து என் அளவுக்கு என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்ல முடியும். எல்லாரும் சொல்ற மாதிரி என்னால சொல்ல முடியாது. வெற்றி அடைய வேண்டிய படம், ஆனால் வந்து எதிர்பார்த்த வெற்றி. இன்னொரு விஷயம், எல்லாரும் முழுக்க கம்யூனிஷம் பேசியிருக்காங்க. எந்த மாதிரியான கம்யூனிஷம் எனக்கு ஒன்றும் புரியல. அரசியல் வந்து ஒரு விஷயமா, இங்க நான் கம்யூனிசம் தான் நான் பேசுறாங்க, அதை கூட முழுசா பேசினாலும் நம்ம சந்தோஷமா இருந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பல வர்க்க வித்தியாசங்களை வர்க்க வேறுபாடுகள் வந்து படம் பேசுது. குறிப்பிட்ட இங்க முதல்ல கென் கருணாஸ் வரக்கூடிய காட்சி ரொம்ப ரொம்ப ஜமீன்களுடைய அடக்குமுறையை வந்து எதிர்த்து போராடினது வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் எதிர்த்து போராடினாங்க அப்படின்றதுதான் அந்த படம் முதல்ல ஆரம்பத்துல பேசுது. அவர் வாத்தியாரா இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு வாத்தியார் பெருமாள் வந்து அந்த இயக்கத்தை போய் இணைகிறாரு. அந்த இயக்கத்தை வந்து பல முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஆலை முதலாளிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து விவசாய பண்ணையார்களா இருக்கட்டும், எப்படி வந்து உழைப்பு வந்து எப்படி சொல்லணும்னாங்க மக்கள் கிட்டன்றது அதை எடுத்து விளக்குறாங்க. இதெல்லாம் கம்யூனிஸ்ட் அந்த நான் சொல்றது நான் ஒரு 40-50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது உண்மை. அப்ப பேசப்பட்டது. அப்போ அது வந்து கென் கருணாஸோட வந்து கேட்டா ஜமீன்கள் வந்து கேட்டா அந்த பெண்களை வந்து முதல்ல வந்து திருமணமே ஆனாலும் அவங்க தான் முதல்ல அந்த மாதிரியான முறைகள் வந்து ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி உண்மை அளிக்கப்பட வேண்டிய அடிமை அந்த ஆண்ட காலம் அது. அப்போ அதை எதிர்த்து படம்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு கேட்டா கென் கருணாஸோட அந்த ஆக்டிங் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரானரி படத்துல. அந்த பையன் வந்து அந்த 15 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா
பரபரப்பா போச்சு. ம். அந்த வேகம் எடுத்திருந்தா நல்லா இருக்கும். வேற லெவல்ல வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து தினம் தினம்னு ஆரம்பிச்சு அது வந்து அப்படியே முன்தினமா முடிச்சிட்டாங்கன்றீங்க. ஆமா. அதனால முதல் அந்த காட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கென் கருணாஸ் வந்து கொல்லப்படுற அந்த காட்சியெல்லாம் வந்து உண்மையிலே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப உழுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியா நீங்க இந்த கம்யூனிசம் கேட்டீங்களா, இந்த மாதிரி வந்து சுரண்டல்களை வந்து எப்படிலாம் வந்து எடுத்து போராடினாங்க அப்படின்றதுதான் விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் கூலிக்கான நெல் எடுத்துட்டு மீதி அந்த அறுவடை வந்து தடையை மீறி எப்படி அறுவடை செஞ்சாங்க. ஸோ வந்து அப்போ அந்த ஜமீன்களும் வந்து இந்த பண்ணையார்களும் எப்படி வந்து இந்த மக்களை வந்து வஞ்சிக்கிறாங்க, எப்படி அடிச்சு துன்புறுத்துறாங்க, இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எப்படி ஒரு போராட்டமா எடுத்தாங்கன்றத பெரிய ஆழமா சொல்லலாம் கூட ஒரு தத்துவார்த்தமா சில வார்த்தைகள் வசனங்கள் மூலமா சொல்லப்பட்டதுலாம் உண்மைதான். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து விலகி வந்து தமிழ் தேசியத்தை வந்து போராளியா தன்னை அடையாளப்படுத்துகிறாரு. அதுக்கு பிறகு வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இந்த ரயில் குண்டுவெடிப்பு தகர்ப்பு, வெடிகுண்டு தயாரிக்கிறது, ஸோ இதெல்லாம் காட்டும் போது வந்து கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பஞ்ச் பஞ்ச் அப்படி பண்ண மாதிரி இருக்க தவிர எல்லாமே ஒரு கனெக்ட் ஆகவே இல்லை. ஒரு பாட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, தனித்தனியா இருக்கு. அதுக்காக போட்ட கத்திரி எடுத்திருப்பாரு. உண்மையிலேயே வெற்றிமாறன் வந்து டேலண்டான திறமைசாலி தான். ஆனால் அதை வந்து ஒரு கோர்வையா எடுக்கும் போது ஒரு 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் ஆயிட்டு இருக்கும். அதை வந்து கட் பண்ணும் போது அது கோர்வையா வரல. எதுக்காக குண்டு தயாரிச்சாங்க, பிரிவுகள் ஆயிருச்சு. எதுக்காக குண்டு தயாரிச்சாங்க அது சொல்லணும்ல. நீங்க குண்டு தயாரிக்கிறீங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரயில் ரயில் அந்த பாலம் தகர்க்கப்படுது. அதுக்கான விளக்கம் சொல்லும் போது மக்கள்கிட்ட சரியா ரீச் ஆகும். எதுக்காக அந்த பாலம் தகர்க்கப்பட்டது, இங்க ரயில் வரும்னு தெரியுமே, அதுக்கு ஒரு சமாதானம் காரணங்கள் சொல்லப்படுது. நாங்க வந்து எங்கேயாவது வந்து நீங்க ஒரு விஷயம் நம்ம முழு சடை மாதிரி சொல்ல மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். எங்கேயாவது ஒருத்தரை மிரட்டுறதுக்கு பாலத்துல வந்து பாலத்தோட தூண்ல குண்டு வைப்பீங்களா? மிரட்டுறதுக்காக வைப்பீங்களா? நீங்க வைக்கிறது வந்து அப்ப மிரட்டுறதுலாம் டம்மியில வைக்கணும். கண்டிப்பா பெரிய சேதாரமாகாத அளவுக்கு தான் நீங்க வைக்கணும். நீங்க பாலத்தை தகர்க்கணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு தூண்ல நீங்க கொண்டு வைக்கிறீங்கன்னா அப்ப அதை வந்து நீங்க என்ன கேட்டா அவங்களே சம்பந்தப்பட்டவங்களே போயிட்டு வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்ல போயிட்டு கொண்டு வச்சிருக்குன்னு சொல்லி சொல்றதும், அதோட அதிகாரிகள்கிட்ட கனெக்ட் பண்ணும்போது அவர் வந்து அதிகாரிகள் அலட்சியப்படுத்துறதும், அதனால ரயில் கவிழ்ப்பு நடக்கிறதுன்ற மாதிரி கட்டாங்கல்ல. இது வந்து மக்கள் வந்து கிட்ட கரெக்டா போய் சேரல. அது மக்கள் லாஜிக்கா கேள்வி கேட்கிற மக்கள் இது ஒரு 25 வருஷம் தான் கேள்வி கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா இப்போ வந்து விவரமான எல்லாருக்கும் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? பூசாரி மாதிரி சொன்ன மாதிரி அப்ப நீங்க டம்மி வெடியிலமா வச்சிருந்தோம், அவ்வளவு ஸ்ட்ராங்கான வெடியா வைப்பீங்க தூள் தகர்க்கிற மாதிரி அப்படின்னு கேள்வி ஆயிடுது. அது மாதிரி இது மாதிரி இருக்கு. அதுதான் கேட்டா வந்து அங்க வந்து எந்த மாதிரி சூழ்நிலை ஒரு வெடிகுண்டு தயாரிக்கும் போது அங்க 3 பேர் தூக்கி வீசப்படுறது, அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் அங்கேயே வந்து அடக்கம் செய்யப்படுவாங்க, அந்த காட்சியெல்லாம் இருக்கு. ஸோ அந்த காட்சி காரணம் என்ன, வெறும் குண்டு வெடிச்சு தூக்கி வீசப்படுற மாதிரி அப்படி ஒரு காட்சி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காட்சி பதிவா இருக்கிறத கனெக்ட் ஆகவே இல்லை. திரைக்கதையோட கனெக்ட் ஆகி மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகாது. அப்போ இங்க என்ன கோலம்னா ஒண்ணு தோழர் கலியபெருமானுடைய வாழ்க்கை வரலாறையும் இவங்க படமா எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனை. கண்டிப்பா நீங்க அதையும் அப்படியே நீங்க எடுக்காம இயக்க அரசியல், தமிழ் தேசிய அரசியல், திராவிட அரசியல் வசனங்கள் இங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒன்றும் அங்க ஒன்றும் இதுல இருந்து கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் அப்படி நீங்க எடுக்கும்போது அது வந்து முழுக்க வந்து ஒரு தனி மனிதனுடைய எப்படி வந்து ஒரு போராளியா உருவாக்குறாரு. நீங்க 2 பார்ட்ல இதுல எடுத்துருக்கலாம். நீங்க 2 பார்ட் நீங்க சூரிய இதுல கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. சூரிய வந்து அவங்க அம்மாவுக்கு கதை எழுத வேண்டிய அவசியம், சூரிய கதாநாயகனாக வேற ஒரு படத்தை கொடுத்துட்டு போயிடலாம். நீங்க முழுக்க விஜய் சேதுபதி வச்சே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பார்ட் 2 பார்ட் நீங்க எடுத்தாங்கன்னா தோழர் கலியபெருமானுடைய வாழ்க்கை வரலாறே நீங்க படமா எடுத்துருக்கலாம். அவ்வளவு பெரிய நீண்ட நெடிய வரல, பல சட்ட போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அற்புதமான ஒரு மனுஷனுடைய வந்து வரலாறு. அதை நீங்க வந்து ஊர்க்க மாதிரி நீங்க வந்து பொரியல் மாதிரி பதார்த்தம் மாதிரி நீங்க எடுத்துட்டு சும்மா அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்க. உண்மையா சொல்றேன், அவருடைய ஆரம்ப காலம் வர வந்து வாழ்க்கையை நீங்க எடுத்து கடைசி அவர் வந்து இறக்குற காலம் வரைக்கும் அவர் வந்து சமரசமே பண்ணாத ஒரு தலைவர், மன்னிப்பு கேட்காத ஒரு தலைவர், அவர் சிறை தண்டனை அனுபவிச்சவர். நீங்க வந்து துணுக்கு தண்டனை சொல்லப்பட்டு அவர் மன்னிப்பு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம மக்கள் கிட்ட வந்து கடிதம் வாங்கினாங்க, மக்கள் கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி கொடுத்தாங்க. அவங்க மனைவியெல்லாம் சிறையில போட்டாங்க, மனைவியோட சகோதரி சிறையில வச்சாங்க, பிள்ளைகளும் சிறையில வச்சாங்க. எவ்வளவு இருக்கு அவருடைய வாழ்க்கையை பேசணும்னா. அவர் எப்படி வந்து ஒரு கடைசி காலம் அவருடைய வாழ்க்கையை எப்படி
முடிவாச்சு. இப்படி நீங்க வந்து கடைசியா நீங்க ஃபினிஷ் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க வந்து நான் வந்து போராளியோட வாழ்க்கையே எடுக்காத மாதிரி இந்த பக்கம் வந்து நான் வந்து தத்துவத்த அரசியல்களை நான் சொல்றேன், தமிழ் தேசிய அரசியல் சொல்றேன். சம்பந்தமா கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வேட்டியை அவிழ்த்து அவர் வந்து வெள்ளக்கொடியை காட்டி வேட்டையை அவிழ்த்து நீங்க சொல்லுங்க, வேட்டையை அவிழ்த்து அதை வந்து கொடியை யாராவது காட்டிட்டு வருவாங்களா? இதெல்லாம் லாஜிக்கா இருக்கும். நீங்க சொல்லுங்க, வெள்ளை கொடியை காட்டிட்டு வர்றதுக்கு அப்ப வெள்ளை கொடிக்கு அங்க கொடி இல்லை, அப்ப அவருடைய வேட்டையை அவிழ்த்து வந்து ஒரு கொம்புல கட்டி அப்படி ஆடிட்டு வர மாதிரி இருந்தது. அது எப்படி சரியா இருந்தாலும் சினிமா அந்த வந்தாலும் அனுபவத்துல இருந்து கொள்றாங்க. கடைசியில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதை கொள்றது அவர் தான் வந்து சரண்டர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒப்பிட்டவரோட அவர் பாஸ்டல் சொல்லி ஒப்பிடுறது, அவரே வழியை வந்து வழியை கதையை சொல்ற மாதிரி சொல்றது, இதெல்லாம் திணிக்கப்படுத்துறாங்க. எங்கேயாவது போலீஸ் கிட்ட வந்து காட்டுல வரும்போது அவர் கதையை சொல்றாரு, சரி அப்படியே கதையை சொல்றாரு, அவங்களும் ஆர்வமா கேட்கணும். அவங்க நீங்க வாயை முடிக்கணும்னு சொல்லும்போது இவரே வந்து கதையை வழி அவங்க கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா விமர்சனங்கள்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்னு, இப்ப அமரன் படத்தோட விடுதலை 2 படத்தை வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அமரன் படம் வந்து ஒரு உண்மை கதை, ஆனா அதையும் நம்ம ஆட்கள் வந்து ஒரு அரசியலுக்குள்ள கொண்டு போனாங்க. ஆனா இது வந்து ஒரு அரசியல் கதை, ஆனா கற்பனை கதை அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க முன்னாடியே. இதையும் பயங்கரமா ஒரு அரசியலுக்குள்ள கொண்டு வராங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இங்க ஒரு விஷயம், இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், நான் வந்து படத்தை வந்து என்னுடைய பார்வையை நான் சொன்னேன். மக்கள் இந்த பார்வையை பார்த்துட்டு அவங்களுக்கான பார்வையை வந்து யோசிக்க மாட்டாங்களா? செய்வாரா சொல்றது எவ்வளவு தப்பா இருக்கு, எவ்வளவு அபத்தமா இருக்கு, சிறுபிள்ளைத்தனமா இருக்கு, ரொம்ப சில்லியா இருக்கு, அவர் சொல்றது நியாயமே சரியான கருத்து சொல்லி அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அவங்க பகுத்து பார்ப்பாங்கல்ல. அப்ப நான் சொல்றது சரின்றது சொல்ல கிடையாது. நீங்க வந்து படத்தை பார்த்து உங்களுடைய ஒப்பீனியன் இல்லை, ஆனா மக்களுக்கு ஒரு தீர்மானிக்கிற சக்தி இருக்குல்ல. அமரன் படத்துல நீங்க சொன்ன மாதிரி சில அரசியல் பேசப்படும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை போய் பார்த்தவங்க எப்படி அதை வெற்றிகரமா இருந்தாங்க, பார்த்தவங்களே மறுபடியும் போய் ஏன் பார்த்தாங்க, எப்படி அது மிகப்பெரிய எதிர்பார்த்த அளவோட அவங்க படக்குழுவே எதிர்பார்க்காத வெற்றி எப்படி அடைஞ்சது? அப்போ மேக்கிங் அங்க வந்து சமரசம் இல்லாம சில கருத்துக்கள் வந்து அளவோடு திகட்டாம அளவோடு சொல்லப்படும். ஒரு போராளி முழுக்க முழுக்க அது ராணுவத்தை பற்றி சொல்றதுக்கு எடுக்கப்பட்ட படம் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு மேஜர் வந்து அவருடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணிக்காரு, வாழ்க்கைய சொல்லுச்சு. அதுதான் முக்கியம். இப்ப அந்த இடத்துல வந்து ரைட் முகுந்தோட வாழ்க்கை வந்து சொல்லும்போது கேட்டா அவர் எதுல இருக்காருப்பா, ராணுவத்துல இருக்காரு. ரைட், ராணுவத்தோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அங்க நடக்கக்கூடிய அரசியல், அங்க என்னதான் நடக்குது, அவங்க சவு போடுறாங்களா, அங்க வந்து குருமா போடுறாங்களா, கறி போடுறாங்களான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 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 பார்வை செலுத்தி அங்க அதிகாரிகளுக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் என்ன நடக்குது, இங்க என்ன விதமான பாலிடிக்ஸ் நடக்குது, அப்படி அந்த மாதிரி எதுவுமே போல முழுக்க முழுக்க வரதா வந்து முகுந்த் வரதனுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை அப்படியே படமா கொண்டு போறாங்க. குடும்பத்துல அவருடைய முழுக்க முழுக்க அந்த தனிமனிதனுக்குள்ள ஏற்படுற அந்த சென்டிமெண்ட் காட்சிகள், மனைவியோடு அவர் வந்து உரையாடுறது, அம்மா அப்பாவோட உரையாடுறது, அவர் வந்து வீடை வந்து வாங்கணுன்றதுக்காக அவர் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வசனங்கள். ஸோ இது அதுக்கப்புறம் அவர் மனைவி வச்சிருக்க வந்து காலம், பிள்ளையோட வச்சிருக்க பாசம், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நேர்த்தியா கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் அங்க ராணுவத்தில் நடக்கக்கூடிய வந்து அதிரடியான காட்சிகள், அங்க நடக்கக்கூடிய சண்டை காட்சிகள், இது எல்லாமே வந்து கோர்வையா கொண்டு போறாங்க. கரெக்டா இருக்குங்களா? இதுல வந்து எதையும் வந்து படத்தை விட்டு விலகி போய் பல விஷயம் வந்து தேவையற்ற அது எல்லாத்தையும் பேசுறாங்க. முழுக்க முழுக்க அதனாலதான் நான் மீண்டும் சொல்றேன், இதே இந்த கலியபெருமானுடைய வாழ்க்கையை மட்டுமே எடுத்திருந்தாலும் கூட ஒரு கோர்வையா வந்து ஒரு கதையா எழுதி எடுத்திருந்தாலும் கூட படம் வெற்றி எழுதியிருக்கோம். நீங்க அரசியல் சாட்டக்கூடிய வசனங்கள் நீங்க பேசணும் அவசியம். அங்க அரசியல் பேசப்படுதா? எதை பேசணும் அது பேசுறாங்க. முக்கியமானது கேட்டா எதையும் குறிப்பிடாம அந்த அந்த மக்களுக்குள்ள சிக்கல் என்னன்றத ஒரு மேம்பாட்டா சொல்றாங்க. ரொம்ப ஆழமா உள்ள போய் விவாதிக்கணும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழமா தத்துவங்களை நீங்க பார்த்து மணிக்கணக்கா பேசிருக்கீங்க. அந்த தத்துவங்களுக்கும் நீங்க எடுக்கிற காட்சிக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க ஒரு ரத்தமும் சதையமும் நீங்க காட்டுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்கும், எப்படி நீங்க ஒற்றுமையா இருக்க முடியும்? இப்போ நீங்க ரத்தம் சதையும் நீங்க படம் எடுக்கிறீங்க. ஒரு போலீஸ்காரன் வந்து உங்களை வந்து கூட பயணிக்கிறான்னு சொன்னா எப்படியும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து அடிச்சு துன்புறுத்துறவன் தான், ஏன்னா அடிச்சு உங்களுக்கு துன்புறுத்தினா நிர்வாணம் ஆக்கிடணும். அவனை எப்படி நீங்க வந்து காப்பாத்துங்க? நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்களை அடிச்சு நிர்வாணமாக்கணும், பல பெண்களை நிர்வாணமாக்கணும் ஒரு போலீஸ்காரன். சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க தூக்கி போட்டு மிதிப்பீங்களா? அவன் பள்ளத்துல வந்தான்னா அவனை வந்து காப்பாற்றுவீங்களா? அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் நீங்க வந்து கசாப்காரங்கிட்ட வந்து காரணியம் பேசுற மாதிரி அவங்ககிட்ட ஒரு கதையா பேசிட்டு வரீங்க தத்துவத்தை.
நீங்க எப்படியும் வந்து போலீஸ் இருக்கிறது அடக்குமுறை. ம். அவங்க கிட்ட நீங்களுடைய சரித்திரங்களை சொன்னா கூட அவங்க ஒரு மிஷினரி. அரசு என்ன சொல்லணும்? சுட சொன்னா சுடும், விட சொன்னா விடும். இது அது போலீஸ் கண்டிப்பா. அவங்களுடைய வேலை. அப்ப அந்த இடத்துல நீங்க போய் அவங்க கிட்ட போய் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை வரலாறு தத்துவத்தை நீங்க சொல்றீங்கல்ல, கதையோட ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு உத்தியா கூட நான் எடுத்துக்கிறேன். ஆனா அவன் வேணான்றானே, உன் கதையை எனக்கு தேவையில்லை, மூடிட்டு வேணான்றான். ஆனா அவங்ககிட்ட திருப்பி திருப்பி நீங்க சொல்லும் போது அதே அவங்க இப்படி எடுத்துங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கதையை வந்து சார் நீங்க உங்களுடைய போராட்ட வாழ்க்கையை நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இப்படி ஆனீங்க, இப்படி போராடி ஆனீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது அவங்க கேட்கும் போது நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். கண்டிப்பா. இல்ல கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி போலீஸ் வந்து உளவாளியை வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. அப்ப வந்து பெருமாள் வாத்தியார் யார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் சொல்ற மாதிரி எடுத்திருந்தா கூட நல்லா இருந்தது. இல்ல இவர் இப்போ பெருமாள் வாத்தியார் நானே என் பெருமையை சொல்லக்கூடாதுங்கிறேன் நான். உங்களை பத்தி இன்னொரு 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 4 பேர் 3 பேர் சொல்ற மாதிரி நீங்க வந்து எடுத்திருந்தா அது நல்லா இருக்கும். அல்லது உங்களை வந்து கற்பெருமை மாதிரி நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காட்டுல நடந்து போகும்போது உங்களுடைய கருத்துக்களை நீங்களே திணிக்கிற மாதிரி அவங்க பேச அது ஒரு விருப்பம். கண்டிப்பா. இது வந்து நான் லாஜிக்கா சொல்றது. எவ்வளவு உங்களுடைய ஒரு மிகப்பெரிய போராளி ஒரு வீரனை நீங்களே வந்து சிரமப்படுத்துறீங்கல்ல. அங்க வந்து அவனே இவனேன்னு பேசுறது, போடா வாடான்னு பேசுறது எவ்வளவு பெரிய அவன் எஸ்ஐ தானே, ஒரு எஸ்ஐ தானே, வாயை மூடிட்டு வாடான்னு சொல்றான். அவனுக்கு எவ்வளவு பெரிய போராளி நீங்க, எவ்வளவு பெரிய போராளியா நீங்க காட்டுறீங்க. அவன் வந்து வாயை மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லும் போது கேட்டீங்கன்னா அங்க வந்து வெற்றிமாறனுக்கே வந்து ஒரு அந்த பாத்திரத்துல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை. நீங்க பெரிய போராளியை நீங்க காட்டும் போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அங்க இங்க போராளி கைது போட்டிருக்காரு, அங்க நீங்க வீட்டுல உட்காந்துட்டு ஜூஸ் சாப்பிடுற மாதிரி காஃபி சாப்பிடுற மாதிரி காட்சி வைக்கிறீங்க. அப்ப அந்த பரபரப்பை எப்படி தொற்றிக்கணும் அந்த ரூம்ல அந்த வீட்லயே இருந்தாலும் கூட ஒரு பெரிய இடத்தமா கூட காட்டிடலாம். நீங்க ஒரு 10 ரூம் உட்காந்து 3 பேர் உட்காந்து பேசுறாங்க, அமைச்சரும் கலெக்டரும் சீஃப் செக்ரட்டரி போலீஸ் ஆபீசரும். இந்த 4 பேர் உட்காந்துருக்கலாம். அந்த அந்த இவர் கைது பண்ணியாச்சுன்னு சொன்னா எவ்வளவு பரபரப்பு தொற்றிக்கணும். எதுவுமே இல்லையே. கேஷுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இட்லி சாப்பிடுறதும் காஃபி சாப்பிடுறதும் அப்படிதானே இருக்கு காட்சி அமைப்பு. அது சரியானது இல்லை. பாக்குறவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு பெரிய போராளியை வந்து கைது பண்ணிட்டாங்க, இவங்க உட்காந்து காஃபி சாப்பிட்டு வந்து சாவகாசமா பேசிட்டு இருக்காங்க, அப்படியானது இல்லை. சோ அது வந்து சரியான பல காட்சிகள் வந்து கேள்வி எழுப்புற மாதிரி. ஓகே சார், கண்டிப்பா. பல விஷயங்களை தெளிவாகவும் விவரமாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைத்து நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.